ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி நாளைக்கு வருது, திங்கக்கிழமை வருது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமையா, அதாவது நாளைக்கு கழிச்சு, அதாவது இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால இன்றைக்கின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலைல வீடியோ 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கு அப்புறமா திங்கக்கிழமை காலைல தீபாவளி வருது. அதனால் தீபாவளிக்கு முன்னாடி நாள் நம்ம ஏம தீபம் ஏற்றுறோம். அந்த ஏம தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஆதரவை தெரிவிக்கவும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த மாதிரி வீடியோ கூட மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓம் சாய்ராம். வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல பார்த்தா, தீபாவளிக்கு முந்தின நாள் மரணத்தோட கடவுள் இருக்காரு யமன், அவருக்காக ஒரு ஸ்பெஷல் விளக்கு ஏத்துற பழக்கம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆமா ஆமா. இதுக்கு பேரா ஏம தீபம் இல்லனா யம தீபம்னு சொல்றாங்க. இது நிஜமாவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நிச்சயமா. ஏன்னா தீபாவளினாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது லக்ஷ்மி பூஜை, பட்டாசு, ஸ்வீட்ஸ், கொண்டாட்டம், அப்படிதானே? அதேதான். ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வாழ்க்கையோட இன்னொரு பக்கமான மரணத்தை பத்தி நினைக்கிற மாதிரி, அதுவும் யமனை வணங்குற ஒரு சடங்கு இருக்கிறது ஆமா, நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். சரி, உங்ககிட்ட இருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஏம தீபம் முக்கியத்துவமும் நன்மைகளும் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை சொல்லுது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கத்தை கொஞ்சம் அலசி ஆராயறது தான். சரி, இது வெறும் ஒரு சடங்கு மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா, மக்கள் ஏன் இதை இவ்வளோ முக்கியமா செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். முதல் கேள்வியா, இந்த ஏம தீபம்னா என்ன, அதோட நேரடியான மீனிங் என்ன? உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி தான். ஏமா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் யமன், மரண தேவன். தீபம்னா நமக்கு தெரியும், விளக்கு. சரி. ஆக ஏம தீபம்னா சிம்பிளா சொன்னா யமனுக்காக ஏத்துற விளக்கு. இது எப்ப ஏத்துவாங்கன்னா, ஹிந்து பஞ்சாங்கப்படி ஐப்பசி மாசம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி அன்னிக்கு. ஓ, அதாவது தீபாவளிக்கு கரெக்டா ஒரு நாள் முன்னாடி சாயங்கால நேரத்துல செய்யற ஒரு வழக்கம் இது. இத தனத்ரயோதசின்னு கூட சொல்லுவாங்க. ஓஹோ, தனத்ரயோதசியா? அப்போ இதுல செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குதா, இல்ல இது முழுக்க யமனை பத்தினது மட்டும்தானா? இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா தனத்ரயோதசி அன்னைக்கு பொதுவா குபேரன், லக்ஷ்மி, தன்வந்திரி இவங்களையும் வழிபடுறது உண்டு, ஆரோக்கியத்துக்கும் செல்வத்துக்கும் வேண்டி. ஆமா. ஆனா இந்த ஏம தீபம்ங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யமன மனசுல நினைச்சு செய்யற ஒண்ணு. இது முக்கியமா ஆரோக்கியத்தோட, ஆயுளையும் அப்புறம் துர்மரணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணுது. சரி சரி. ஒரு வகையில பார்த்தா செல்வத்தோட உண்மையான அடித்தளமே நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தானே, அந்த மாதிரி பார்க்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஹெல்த்தும் லைஃபும் இல்லாம மத்த செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, அப்போ இந்த ஏம தீபத்தை ஏத்துறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு உங்க ஆதாரம் சொல்லுது. அத கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமா சொல்றது ஆயுள் நீடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. இது இது எப்படி மக்கள் நம்புறாங்க? இதுதான் இந்த சடங்கோட மையமான நம்பிக்கைன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, யமன் யாரு? மரணத்தோட கடவுள். ஆமாம். அவரை நேரடியா சந்திக்கிறதுனா யாருக்குமே விருப்பம் இருக்காது இல்லையா? ஆனா இந்த தீபத்தை ஏற்றி அவரை ஒரு மாதிரி சாந்தப்படுத்தி அவரை வணங்கும்போது அவரு கொஞ்சம் மனம் குளிர்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அகால மரணம், அதாவது திடீர் மரணம் வராம நீண்ட ஆயுளை கொடுப்பார்னு நம்புறாங்க. ஓ, இது யமனோட கோபத்தை தடுத்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு வழிமுறை. யமனையே சாந்தப்படுத்துறதா? இது இது ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஒருவேளை இது அந்த மரண பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் மெக்கானிசமா கூட இருக்குமோ? இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். அடுத்ததா உங்க ஆதாரம் சொல்ற நன்மையும் இதோட கனெக்ட் ஆனதுதான். அகால மரணம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது. அகால மரணம்னா நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வர டெத் தானே? ஆக்சிடென்ட் இல்ல டிசீஸ் மாதிரி. ஆமா, கரெக்ட். சின்ன வயசுல வர எதிர்பாராத மரணங்கள், விபத்துகள், திடீர்னு வர்ற ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள், தற்கொலைகள், இந்த மாதிரி துருமரணங்கள், இதையெல்லாம் அகால மரணம்னு சொல்லலாம்.
சரி. இந்த ஏம தீபத்தை ஏத்தி யமனை திருப்திப்படுத்துறது மூலமா அந்த குடும்பத்தை இந்த மாதிரி துயரங்கள் எதுவும் அண்டாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இங்க யமனை சும்மா பயமுறுத்துற கடவுளா மட்டும் பார்க்காம அவர் தர்மத்தோட ராஜா, ரொம்ப நியாயமா முடிவெடுக்கிறவரு அப்படின்னு பார்க்கற ஒரு பார்வை இருக்கு. ஆமா. அதனால முறையா நம்ம முழு ஆயுசும் முடிஞ்ச பிறகு வர்ற மரணத்தை ஏத்துக்கிட்டு அந்த அகால மரணத்தை மட்டும் தவிர்க்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யமன் வெறும் டிஸ்ட்ராயர் இல்ல, அவர் தர்மத்தின்படி செயல்படுறவர் அப்படிங்கிற பார்வை இந்த சடங்குக்கு இன்னொரு டெப்த் கொடுக்குது. அடுத்து பார்த்தா பாவங்கள் கரையும்னு ஒரு கருத்து இருக்குதே, இது எப்படி? ஒரு விளக்கேத்துனா பாவம் போகுமா? உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த விளக்கிற்கு பாவ தீபம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது பாவங்களை நீக்கக்கூடிய தீபம் அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட அடிப்படையிலானது தான். இந்த தீபத்தை ஏத்தும்போது அதோட வெளிச்சத்துல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சில தப்புகள், பாவங்கள் இதெல்லாம் அழிஞ்சு நம்ம ஆன்மா பியூரிஃபை ஆகும், தூய்மை அடையும்னு நம்பப்படுது. இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் மாதிரி. எப்படி குளிச்சா உடம்புல அழுக்கு போகுதோ அது மாதிரி இது மனசளவுல ஒரு தூய்மையில தருதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஒரே தீபம் பாருங்க, ஆயுள், பாதுகாப்பு, அப்புறம் மன தூய்மை, இது எல்லாத்தையுமே குறிக்குது. இதுவே பெரிய விஷயம். இன்னும் வேற என்ன நன்மைகள் சொல்றாங்க? அடுத்ததா குடும்ப நலம், அமைதி, செழிப்பு கிடைக்கணும் உங்க ஆதாரம் குறிப்பிடுது. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சர்ல பார்த்தா ஒரு ஃபேமிலியோட ஒட்டுமொத்த வெல்பீயிங்குக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்படி? அதாவது இந்த தீபம் ஏத்தும்போது அதுலேருந்து வர்ற அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய வீடு முழுக்க பரப்புதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே. இதனால நெகட்டிவ் தாட்ஸ், கஷ்டங்கள், நோய்கள், குடும்பத்துக்குள்ள வர சண்டை சச்சரவை இதெல்லாம் விலகி வீட்ல ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகும், செல்வமும் பெருகும்னு நம்புறாங்க. வெளிச்சம் எப்படி இருட்ட விரட்டுதோ அந்த மாதிரி இந்த தீபத்தோட ஒளி துக்கங்களை விரட்டுதுன்னு ஒரு அர்த்தம். பாதுகாப்பு, பாவம் போறது, குடும்ப அமைதி, செழிப்பு, இது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா, பித்ருக்கள் சம்பந்தமா. ஆமா ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி? தெற்கு திசை யமனுக்கு மட்டும் உரிய திசை இல்ல. நம்ம பித்ருக்கள், அதாவது முன்னோர்களோட உலகமும் அந்த திசையில தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓஹோ. அதனால தெற்கு பக்கமா இந்த விளக்கை ஏத்தும் போது அது யமனை திருப்திப்படுத்துறதோட மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்களுக்கும் போய் சேருது, அவங்களுக்கு வழிகாட்டுது, அவங்கள சந்தோஷப்படுத்துதுன்னு நம்புறாங்க. சரி. அவங்க சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சு தன்னோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இது யம பூஜை மட்டும் இல்ல, இதுல ஒரு வகையில பித்ரு வழிபாடோட அம்சங்களும் இருக்கு. இது இந்த சடங்குக்கு இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணுது. சரி, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விளக்கு ஏத்துறதுக்குன்னு சில குறிப்பிட்ட முறைகள் ஏதாவது இருக்குதா? நேரம், என்ன யூஸ் பண்ணணும், திசை, இத பத்தி உங்க ஆதாரம் என்ன சொல்லுது? நிச்சயமா சில பிராக்டிக்கல் டிப்ஸ் இருக்கு. முதல்ல நேரம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளிக்கு முந்தின நாள், அதாவது அந்த திரையோதசி திதி அன்னைக்கு சாயங்கால நேரத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஏத்தணும், கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும் போது. சரி, என்ன யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? உங்க ஆதாரம் பார்த்தா எள்ளெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலான்னு சொல்லுது. எள்ளெண்ணெய் பொதுவாவே சனீஸ்வரருக்கும் யமனுக்கும் உகந்ததா சொல்லுவாங்க. ஓ. சனியும் ஆயுள்காரகன் தானே, அதனால எள்ளெண்ணெய் யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நெய் பொதுவா எல்லா பூஜைக்கும் நல்லது, மங்களகரமானது. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா அந்த டைரக்ஷன் பத்தி சொன்னீங்களே, தெற்கு திசை, அது ரொம்ப முக்கியமா ஏன்? ஆமா, அது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. விளக்கு தெற்கு திசையை நோக்கி எரியற மாதிரி வைக்கணும். நம்ம சாஸ்திரங்கள் படி பார்த்தா தெற்கு திசை தான் யமனுக்கு உரிய திசை, அதே மாதிரி பித்ருக்களுக்கும் உரிய திசை. சரி சரி. அதனால யமனையும் முன்னோர்களையும் மனசுல நினைச்சு அவங்களோட திசையை நோக்கி இந்த தீபத்தை அர்ப்பணிக்கிறது ரொம்ப பொருத்தமானதுன்னு நம்பப்படுது. மத்த விளக்குகள் பெரும்பாலும் கிழக்கு இல்லனா வடக்கு நோக்கி வைப்போம். ஆனா இது ஸ்பெஷலா தெற்கு நோக்கி வைக்கிறது இதோட தனித்தன்மை. ஓகே. விளக்கு ஏத்தும் போது மனசுல என்ன நினைச்சுக்கணும்? ஏதாவது மந்திர மாதிரி சொல்லணுமா? உங்க ஆதாரம் ஒரு சிம்பிளான ஸ்லோக மாதிரி இல்லனா ஒரு நினைவு கூறல் மாதிரி சொல்லுது. யம தீபம் தராம் யகம் யம தேவ நமோ நமஹா. இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நான் இந்த யம தீபத்தை கொடுக்கறேன், யமதேவனுக்கு என் வணக்கங்கள். இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லனா சும்மா மனசார எங்க குடும்பத்தோட நீண்ட ஆயுள்,
ஆரோக்கியம், பாதுகாப்புக்காகவும் அகால மரணம் எதுவும் நடக்காம இருக்கணும், எங்க முன்னோர்களோட ஆசை கிடைக்கணும்னு இந்த தீபத்தை யமதேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு ஏத்துனாலே போதும்னு சொல்றாங்க. முக்கியம் அந்த எண்ணமும் அந்த நம்பிக்கையும் தான். சரி, இப்ப நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒருத்தர் வந்து இந்த ஏம தீபத்தை ஏத்தும்போது அது உங்களுக்கு பர்சனலா என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது? இது உங்களுக்கு என்ன தருதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது ஒரு தொகுப்பா பார்த்தோமானா, இந்த ஏம தீப சடங்கு வந்து ஒரு தனி நபருக்கு பல லெவல்ஸ்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஒன்னு, இது வந்து மரணத்தை பத்தின பயத்தை நேரடியா ஃபேஸ் பண்ணி அத குறைக்கிற ஒரு வழிமுறை. ஆமா. யமனையே வணங்குறது மூலமா மரணத்தை ஒரு எதிரியா பார்க்காம வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஏத்துக்கிற மெச்சூரிட்டிக்கு இது ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம். ரெண்டாவது, நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை இது கொடுக்குது. சரி. மூணாவதா, நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு மன அமைதி, ஒரு கிளென்சிங் ஃபீலிங்க கொடுக்குது. நாலாவதா, இது குடும்பத்துல அமைதி, நல்லது, செழிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் நம்புறது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்க உருவாக்குது. கடைசியா, முன்னோர்களோட கனெக்ட் பண்ணி அவங்களோட ஆசைகளை பெறுறது ஒரு பாரம்பரிய தொடர்ச்சியை ஃபீல் பண்ண வைக்குது. மொத்தத்துல இது ஒரு பாதுகாப்பு உணர்வையும் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தையும் தருதுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வெறும் ஒரு சடங்கு இல்ல. இது வந்து வாழ்க்கையோட பல விஷயங்களை, பிறப்பு, இறப்பு, ஆரோக்கியம், உறவுகள், ஆன்மீகம் எல்லாத்தையும் டச் பண்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வெளிப்பாடு மாதிரி தெரியுது. ஆமா, தீபாவளிங்கிற அந்த பிரகாசமான ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி கொஞ்சம் இருட்டையும் மரணத்தையும் ஞாபகப்படுத்தி அதிலிருந்தும் ஒரு பாதுகாப்பு தேடுற ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரியும் இருக்கு. ஆமா, அப்படிதான் தோணுது. யோசிச்சு பார்த்தா வெளிச்சத்தோட அருமை தெரியணும்னா இருட்டு இருக்கணும் இல்லையா? உண்மைதான். தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு முன்னாடியே யமனையும் முன்னோர்களையும் நினைச்சு குடும்பத்தோட பாதுகாப்பு, நீண்ட ஆயுள், அப்புறம் ஒட்டுமொத்த நல்லதுக்காக செய்யப்படுற ஒரு ரொம்ப யுனிக்கான, மீனிங்ஃபுல்லான ஒரு பாரம்பரியம். சரியா சொன்னீங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட அடிப்படையிலையும் அந்த பாரம்பரியத்தை மதிக்கிற எண்ணத்தோடையும் செய்யப்படுற ஒண்ணு. சரி, இந்த அருமையான விளக்கங்களுக்கு நன்றி. இந்த ஆழமான பார்வையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக, கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்கு. சொல்லுங்க. இப்போ இந்த ஏம தீபம், யமன், தெற்கு திசை, மரணத்தோட ஒரு நிழல் இதையெல்லாம் நினைவுபடுத்துது. ஆனா அடுத்த நாள் வரப்போற தீபாவளியோ நரகாசுர வதம் மாதிரி, இல்ல ராமர் அயோத்திக்கு திரும்பி வரது மாதிரி இருட்ட ஜெயிச்ச ஒளி, தீமையை ஜெயிச்ச நன்மை இதைத்தான மெயினா கொண்டாடுது. ஆமா. அப்போ இந்த ஏம தீப சடங்கு அந்த தீபாவளி கொண்டாட்டத்தோட மீன் தீமோட எப்படி கனெக்ட் ஆகுது? இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? அல்லது இன்னொரு மாதிரி யோசிச்சா, இந்த அகால மரணத்தை தடுக்க யமனை வழிபடுற இந்த வழக்கம், இது வந்து மனுஷ வாழ்க்கை, விதி, அப்புறம் தெய்வீக சக்திக்கும் மனுஷனோட முயற்சிக்கும் உள்ள அந்த தொடர்பு, இது பத்தியெல்லாம் அந்த காலத்துல நம்ம கலாச்சாரங்கள் என்ன மாதிரி யோசிச்சாங்க அப்படிங்கறது நமக்கு எப்படி காட்டுது? இன்ட்ரெஸ்டிங். மரணத்தை தடுக்க முடியாதுதான், ஆனா அதோட நேரத்தையும் அது வர்ற விதத்தையும் நம்மால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்வியை இது எழுப்புதா? இது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்விகள் தான். இந்த ஏம தீபம் பத்தின உங்களுடைய ஆழமான விளக்கங்களுக்கும் நாம சேர்ந்து செஞ்ச இந்த அலசலுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. இந்த உரையாடல் எனக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது.